தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பிக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. எல்லா விமான நிலையத்தையும் லாக் பண்ணியாச்சு. இனிமே அவங்க 2 பேரும் எந்த வெளிநாட்டுக்கும் தப்பி செல்ல முடியாது. காவல்துறைக்கு ஆஜராகி ஆகணும். அவங்களை கைது பண்ண போறாங்க. கைது பண்ணுவதற்கு பயந்து 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி போட்ட முன்ஜாமீன் மனுவில் காவல்துறை ஜகா வாங்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு பதில் மனு கொடுக்க அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோடு வேறு நீதிபதிக்கு இதை மாற்றுங்கன்னு சொல்லி நீதிபதியே மாற்றியிருக்கிறாங்க காவல்துறை. அப்படி இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, இந்த வழக்கு குறித்து பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் அக்ஷன் அவர்கள் பல்வேறு கேள்விகளை தாவேக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது மேலும் மேலும் இந்த வழக்கு குறித்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு எழுது. அப்படி அவர் என்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார், இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக சதி பண்ணுது, தாவேகாவுடைய எம்எல்ஏக்களுக்கு திமுக பேரம் பேசி அவங்கள மிரட்டுது அப்படின்னு சொல்லி கடந்த ஜூன் 26ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் காவல்துறையிட்ட ஒரு புகாரை கொடுக்குறாரு. இந்த புகாரின் அடிப்படையில் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரை இதுவரைக்கும் இந்த வழக்கில் காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் மட்டுமல்ல, இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியுமே ஒரு குற்றவாளியாக சேர்த்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அதனால் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் நேரில் வந்து ஆஜராகணும், அதுவும் ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கே வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுடைய அப்பா அம்மா 2 பேர்கிட்டையுமே கையெழுத்து வாங்கிட்டு போச்சு இந்த காவல்துறை. அதாவது இன்னைக்கு தான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த சம்மனை எதிர்த்து செந்தில் பாலாஜியுடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி வந்து முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருக்கக்கூடிய குமரப்பன் அவர்கள் தலைமையில் விசாரணைக்கு வந்துச்சு. செந்தில் பாலாஜியுடைய தம்பி தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் என்ன தகவலை சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எம்எல்ஏட்ட நான் நேரடியாக பேரம் பேசியதாக எஃப்ஐஆரில் இல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர் ஃபோன் போட்டு எம்எல்ஏக்கு பேசியிருக்கிறார். அவர் என் பெயரை பயன்படுத்தியதாக தான் எஃப்ஐஆரில் தகவல் இருக்கே தவிர நேரடியாக என்னை குற்றம் சாட்டுவதற்கான எந்த தகவலும் எந்த ஆதாரமும் காவல்துறையிட்ட இல்லவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் எந்த வாரண்ட்டுமே இல்லாமல் என்னை கைது செய்வதற்கும் குற்றம் நடந்ததற்கான அந்த பொருட்களை என் வீட்டில் வந்து தேடுவதற்கும் காவல்துறைக்கு அதிகாரம் என்பதே கிடையாது. கரூர் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் மக்களை வந்து அந்த எண்ண ஓட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காகவே இந்த குற்றச்சாட்டை என் மீது சுமத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனுவில் தெரிவிச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜியுடைய தம்பியான அசோக்குமார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பிக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருக்கு அப்படின்னா, அவர் முன்ஜாமீன் கேட்கிறார் அப்படின்னா உடனடியாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணுவதுதானே தாவேக அரசுடைய சாமர்த்தியம். ஆனால் அந்த தாவேக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா, அந்த காவல்துறை போயிட்டு கோர்ட்டில் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதான அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டி நீதிபதி கிட்ட முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி முன்ஜாமீன் வழக்கில் பதில் மனு போட அவகாசம் கேட்டு காவல்துறை மனு போட்ட உடனேயே சரி அவகாசம் தர்றேன், 6ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் 3 நாட்கள் அவகாசத்தை கொடுக்குறாரு காவல்துறைக்கு. சரி, இப்போ இந்த 3 நாட்கள் அவகாசத்தில் உடனடியாக செந்தில் பாலாஜி தம்பிக்கு முன்ஜாமீன் கிடைத்து விடவே கூடாது, உடனடியாக எல்லா ஆதாரங்களையும் சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு, அதாவது செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பியும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராக சம்மன் அனுப்பிய அதே நாளில் இன்றைக்கு கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது.
சரி, அப்போ நேரில் ஆஜராகாததையும் சொல்லி இந்த வழக்கில் இவர் மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கி முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வச்சிரும் காவல்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கும் நீதிபதி கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு டைம் கொடுங்கய்யா, எங்களுக்கு பதில் மனு போடணும், அவகாசம் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவகாசம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கு, அதனால எம்எல்ஏ எம்பிக்கள் அவர்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு தான் இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இதனால இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இளம்திரையன் அவர்களுடைய அமர்வுக்கு கீழே மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, இந்த குதிரை பேரம் வழக்கு, லுக் அவுட் நோட்டீஸு, அவங்கள கைது பண்ண போகிறாங்க, தலைமறைவு, இப்படியெல்லாம் பரபரப்பாக கிளப்பி ஒரு சென்சிட்டிவான வழக்காக இந்த வழக்கை காமிச்சாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான வழக்கில், அதுவும் வெளிநாடுக்கு கூட தப்பி ஓடிடக்கூடாது என்று லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அந்த வழக்கில் காவல்துறை ஏன் பதில் மனு தாக்கல் பண்ணாமல் 2 முறை அவகாசம் கேட்டாங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அது மட்டும் இல்லைங்க, 2 முறை அவகாசம் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட வழக்கு, இது எம்எல்ஏ எம்பியை விசாரிக்கும் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போடுறாங்கல்ல. அப்போ இது ஏன் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? 3ஆம் தேதி இந்த முன்ஜாமீன் மனுவை போடும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஐயா நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, இது எம்எல்ஏ எம்பியை விசாரிக்கக்கூடிய கோர்ட்டு தான் விசாரிக்கணும், எனவே வேறு நீதிபதிக்கு மாற்றுக, நாங்கள் அவர்கிட்ட போய் பதில் மனு தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்படி சொல்லாமல் 3 நாள் அவகாசம் கேட்டு 3 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு போயிட்டு எங்களுக்கு வேறு நீதிபதிக்கு மாற்றுங்க என்று கோரிக்கை வைத்ததற்கான காரணம் என்ன? அப்போ இந்த 2 விஷயத்திற்குமே காவல்துறை தெளிவான எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவே இல்லை. தாவேக அரசுமே தன்னுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசிய வழக்கில் கூட இவ்வளவு மெத்தனமாக ஒரு பதில் மனுவை கூட தாக்கல் பண்ணுவதற்கு திராணி இல்லாமல் போயிருச்சா அப்படின்ற கேள்வியை தான் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அவர் சொன்னதை போல பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெளியிட்டதாக சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியில், நான் ஏன் இதை போலீஸ் வெளியிட்டதாக சொல்லக்கூடிய செய்தின்றதை பின்னாடி சொல்கிறேன், அந்த பத்திரிகை செய்தியில் கூட இந்த திருநாவுக்கரசு, நான் லயோலா காலேஜுடைய மாணவர், நான் லயோலா காலேஜ் சார்பாக மாணவர்கள் சார்பாக நிறைய கருத்து கணிப்பை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு வெளியிடுவார்ல, யூடியூப்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த திருநாவுக்கரசு தான் கடந்த ஜூன் 26ஆம் தேதி தாவேக்காவுடைய எம்எல்ஏவான இளையராஜாவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு. ஃபோன் போட்டு ஒரு கட்சிகிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் ஓகேவா நேரில் சந்திக்கலாமான்னு கேட்கும்போது, நேரிலலாம் சந்திக்க முடியாது, வேணா ஃபோன்லேயே சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியதாகவும், அடுத்து அவர் ஃபோனை கட் பண்ணிட்டதாகவும், பல முறை வாட்ஸ்அப் காலில் வந்துக்கிட்டே இருக்கு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஃபோன் அட்டன் பண்ணதாகவும், திருநாவுக்கரசு மீண்டும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம், அதில் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 35 கோடி ரூபா பணத்தை நாங்கள் தர்றோம், இந்த டீலை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 3 பேர் உங்களை சந்திப்பாங்க, அதாவது நரேஷ், கிருஷ்ணன், அசோக்குமார், இந்த 3 பேர் உங்களை சந்திப்பாங்க, இந்த டீலை நீங்கள் ஏற்றுக்கறல அப்படின்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டோம், நாசம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு என்பவர் மிரட்டியதாக தான் அந்த பத்திரிகை செய்தியில் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பி சொன்னதை போல திருநாவுக்கரசு என்பவர் தான் ஃபோன் போட்டிருக்கிறாரே தவிர, இவர் அசோக்குமாரே ஃபோன் போட்டாரு, இவரே மிரட்டினாரு அப்படின்ற எந்த தகவலுமே காவல்துறை சொல்லலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதா? சரி, இப்போ பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன் அவர்கள் இந்த வழக்கு குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான்ல, அதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த திருநாவுக்கரசு தாவேக்காவுடைய ஆதரவாளர், இவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகளை தேர்தலில் வெளியிட்டார் அப்படின்ற தகவலை நம்ம சென்ற வீடியோவிலே பார்த்தோம். இந்த வழக்கிலேயே ராஜேஷ் என்பவரை கைது பண்ணுறாங்க. இந்த ராஜேஷ் என்பவர் யாருன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன் எழுதியிருக்கிறாரு. தினமுகம் அப்படின்ற மாத இதழை இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாராம். இந்த தினமுகம் அப்படின்ற மாத இதழை நடத்தின இந்த ராஜேஷை தான் திமுகவுக்கு ஆதரவாக மிரட்டியதாக காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த தினமுகம் பத்திரிகையுடைய ஜூன் பதிப்பை இவர் வெளியிட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன். அந்த பதிப்பில் பாருங்கள், அந்த அட்டைப்படத்தில் மக்களே என் சக்தி, தமிழ்நாடு என் பொறுப்பு, கப்பு முக்கியம் பிகிழு அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய அந்த புகைப்படத்தை போட்டு, மாதையிலுடைய அட்டைப்படத்திலே விஜய் இருக்குது, விஜய்க்கு ஆதரவாக செய்தி இருக்குது, ஜூன் மாத பதிப்பாக இதை வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்,
எப்படி தாவேகாவுடைய ஆதரவாக செய்தியை வெளியிட்டு அட்டைப்படத்திலே விஜய்க்கு ஆதரவாக கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற வார்த்தையை போட்டவர் அதே மாதத்தில் அதே ஜூன் மாதத்திலேயே திமுகவுக்கு ஆதரவாக பேரம் பேசுவார். எப்படி இதை நம்ப முடியுது? அப்போது திருநாவுக்கரசு என்பவரும் டிவிக்கு ஆதரவாக செயல்பட்டதான தகவல் இருக்குது. இந்த கைது செய்யப்பட்ட ராஜேஷ் என்பவரும் டிவிகேவுக்கு ஆதரவாக முகப்பு அட்டை படத்திலேயே விஜய்க்கு ஆதரவாக செய்தி வெளியிட்ட ஆதாரம் என்பது கிடைச்சிருக்கு. அப்புறம் கைது செய்யப்படுபவர்கள் அத்தனை பேருமே எப்படி தாவேக்கு ஆதரவாளராக இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை இந்த புகைப்படத்தின் மூலமாக நம்மளால் எழுப்ப முடியுது. இவர் எப்படி கைது பண்ணுறாங்கன்னா, இவர் சொல்கிறாரு, நாடார் பாதுகாப்பு பேரவை நடத்தக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவரோடு சேர்ந்து இவர் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஹோட்டல் சிசிடிவியை வச்சு தான் இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்ல, அவர் இன்னொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நான் சொன்னேன்ல, அந்த பத்திரிகை செய்தி காவல்துறை வெளியிட்டதாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொதுவாக ஒரு வழக்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா காவல்துறை தான் முறைப்படி செய்தியை வெளியிடுவாங்க. ஆனால் இந்த பத்திரிகை செய்தியின் வழியான அந்த அரசுடைய செய்தி குறிப்பு சென்னை காவல்துறையுடைய அஃபீஷியல் பேஜில் எதிரையுமே வெளியாகவே இல்லை. ட்விட்டர் பக்கத்தில் போயிட்டு நானும் தேடி பார்த்தேன், இல்லை. அதை பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன் சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 30/6/2026 இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டது குறித்து 1/7/2026 அப்போ பத்திரிகை செய்தி ஊடகங்கள் வாயிலாக பரபரப்பாக வெளியிடப்படுகிறது. ஆனால் இந்த பத்திரிகை செய்தி என்பது காவல்துறையோடைய அஃபீஷியல் பக்கத்தில் எதுவுமே வெளியாகவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த செய்தி குறிப்பு வெளியானது? இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டது யார்? ஊடகங்களுக்கு எப்படி போனது? அப்போ ஊடகங்களுக்கு கொடுத்தது யார்? அப்போ எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் அன்அஃபிஷியலாக இந்த பத்திரிகை செய்தி வெளியானதா? ஒரு சென்சிட்டிவான வழக்கில் எப்படி இந்த பத்திரிகை செய்தி இப்படி வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, அவர் இன்னொரு கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வினா, ஒரு சென்சிட்டிவான வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்ட்டு இதுவரைக்கும் தகவல் வெளியாகவே இல்லை. விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாருன்றது தெரியல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய விசாரணையை மேற்பார்வையிடும் அதிகாரி என்பதும் யாருன்னு தெரியல. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக் வழக்குன்னு சொல்லிட்டு திமுக போதைப் பொருள் கடத்தி இருக்கு, ஜாஃபர் சாதிக் தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லலாம் பரப்புனாங்கல்ல. அந்த 2000 கோடி அந்த புகாரை விசாரிக்க அதிகாரி யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஞானேஸ்வர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி தான் விசாரிக்கிறார். அவர் தான் இந்த 2000 கோடி போதைப் பொருள் அப்படின்லாம் பரப்பி விட்டது அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு. அது மாதிரி கூட எந்த அதிகாரி என்பவர் இதை விசாரிக்கிறார் என்பதை சொல்லாமலேயே வெறுமன 180 கோடி பேரம், 50 கோடி பேரம், 35 கோடி பேரம் என்று காவல்துறை அஃபீஷியலாக செய்தியை வெளியிடாமல் வேறு வேறு விதமாக மீடியாக்கள் எப்படி இந்த செய்திகள் எல்லாம் கசிய விடுது? ஒரு சென்சிட்டிவான வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தானே இது போன்ற செய்திகளை முறைப்படி வெளியிடணும். மீடியாக்கள் இது போன்ற வெளியிடும் போது காவல்துறை அதை கண்டிக்க வேண்டாமா? அது விசாரணையை பாதிக்காதா அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இதில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழுது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி தம்பியும் தான் தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே அங்கே செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியில் ஈடுபடுது, திமுக தான் அதனுடைய பின்னணியில் இருக்குது, 180 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியதாக தகவல் என்பது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவுக்கும் செய்தி வெளியிடதை பார்க்க முடியுதுல. நான் என்ன கேட்குறேன், ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி மீது குற்றச்சாட்டு வச்சிங்க, இப்போ கார்ப்பரேட் கம்பெனியை கொண்டு வர்றீங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம்? எதற்கு முன்னுக்கு பின் முரணாக இந்த வழக்குடைய செய்திகளை மீடியாக்கள் தொடர்ச்சியாக வேறு வேறு விதங்களில் வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ முறைப்படுத்த வேண்டிய காவல்துறையும் இங்கே செய்தியை வெளியிட மாட்டேங்குது, மீடியாக்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது புரியுதா? இதை விட ரொம்ப முக்கியமானது, பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன் அதை எழுப்புறாரு. அதாவது கார்ப்பரேட் கம்பெனி தான் இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சியை செய்யுது அப்படின்னா, தினமுகம் அப்படின்ற பத்திரிகை குரோம்பேட்டு தாம்பரத்தை தாண்டாத ஒரு பத்திரிகை. அப்போ இவ்வளவு பெரிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இவ்வளவு கோடிகளை விலை பேசி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சதி பண்ணுது அப்படின்னா, ஒரு குரோம்பேட்டு தாம்பரத்தை தாண்டாத ஒரு சாதாரண பத்திரிகையை நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டா செய்வாங்க?
ராஜேஷ்னா யாருன்னே இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தெரியாது, ராஜேஷ்னா யாருன்னே தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளரை வச்சு எப்படி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியை செந்தில் பாலாஜியோ அல்லது இந்த கார்ப்பரேட் நிறுவனமோ செய்யும் அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்புறாரு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்னைக்கு அதாவது இந்த புகாரை கொடுத்த இளையராஜா எம்எல்ஏ இதுவரைக்கும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தலை, அவர் எங்கே இருக்கிறார் என்பது கூட தெரியவே இல்லை. அது பற்றி எந்த மீடியாக்களும் செய்தி எழுப்ப மாட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்க, இன்னொரு எம்எல்ஏ ஒரு புகாரை கொடுக்குறாரு, 50 கோடி என்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏவாது வாட்ஸ்அப் காலில் எனக்கு கால் பண்ணாங்க, நான் வாட்ஸ்அப் காலோடைய அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புகாரை கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ நேரடியாக தன்னிடம் பேசியதாக ஒரு ஆடியோவே வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், பேரம் பேசணும்னு நினைக்கிறவன் யாராவது நார்மல் காலில் பேசுவானா? நார்மல் காலில் பேசினா ரெக்கார்டு பண்ணுவாங்கன்றது தெரியுமா தெரியாதா? அப்படி இருந்தும் அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவுக்கு எப்படி நார்மல் காலில் அந்த பேரம் பேசினவர் பேசினார்? பேரம் பேசினுடைய புகைப்படம் எல்லாம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இப்போ மீடியாக்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அவர் யாருன்னே தெரியாதப்ப எப்படி புகைப்படத்தை வெளியிட்டார், அவருடைய பேர் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுதலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இப்போது தன்னிடம் பேரம் பேசியதாக ஆடியோ ஆதாரத்தை ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கா எம்எல்ஏ வெளியிடுறாருல, இது மாதிரி இளையராஜா அவர்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை வெளியிட்டாரா? இதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரா? இது வரைக்கும் இல்லைங்க. இளையராஜா எங்கே இருக்காருன்னே தெரியலை. இதில் எனக்கு இன்னொரு கேள்வி எழுது, இப்போ தாவேக்காவுடைய புதுமுக எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாது, அவருக்கு கூட பேரம் பேசி மசிய வைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் கூட பேரம் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாதப்படியே. ஆனால் அந்த ஊத்தங்கரையில் நின்றவர் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் சீட்டு கிடைக்காம தான் கடைசி நேரத்தில் தாவேக்கா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். விஜய் தாவேக்கா வேட்பாளரை அறிவிக்கும் போது கூட வேறொரு நபரை தான் அறிவிச்சார், இவர் அறிவிக்கலை, இளையராஜாவை அறிவிக்கலை. வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் தான் வேட்பாளர் திடீரென மாற்றப்பட்டு இப்போ இளையராஜா இருக்கார்ல எம்எல்ஏவா, அவர் போட்டியிடுவதாக அந்த வேட்புமனுவை தாக்கல் பண்ணார். அப்போது அதிமுகவில் இருந்தவர், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அரசியல் அனுபவம் இருக்குது. அப்படின்றப்ப அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை போய் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேரம் பேசுவாங்களா? சாமானியனுக்கு கூட இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ பத்திரிகையாளர் அரவிந்த் தக்ஷன் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே வேலிடாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த வழக்கில் எவ்வளவு தூரத்திற்கு ஓட்டைகள் இருக்குது பாருங்களேன். காவல்துறை ரொம்ப சென்சிட்டிவான வழக்கில் ஆதாரங்கள் அடிப்படையில் செயல்பட்டிருந்தால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பியுடைய முன்ஜாமீன் அந்த மனு வரும்போதே பதில் மனுவை கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2 முறை அவகாசம் கேட்டிருக்கிறாங்க, வேறு நீதிபதிக்கும் மாற்ற வைக்கிறாங்க. அப்படின்னா வலுவான ஆதாரம் செந்தில் பாலாஜி தம்பிக்கு எதிராக இவர்களிடம் இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி சொல்வதை போல கரூர் இடைத்தேர்தலுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை இவங்க பரப்பி விடுறாங்களா? இந்த வழக்கை மிகப்பெரிய வழக்காக காண்பிக்கிறாங்களா? ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு, செந்தில் பாலாஜி மேலே தான் பழிய போட்டாங்க. இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் வழக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதில் கைது செய்யப்பட்டவர் உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரான்னு தெரியல. அதில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் கூட அந்த வழக்கில் அனுப்பவே இல்லை. அந்த வழக்கு இப்போ முடிச்சு வைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அவன் அதே மாதிரி தான் அந்த கரூரில் விஜய் போவதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோட பேரை கெடுக்கணும், செந்தில் பாலாஜி திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது என்பதற்காக தான் குறி வச்சு அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு செந்தில் பாலாஜியோடைய தம்பி எழுப்புறாருல. அது இது போன்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ இந்த சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கும் தாவேக்கா அரசுக்கும் தான் இருக்குது. அதை அவர்கள் நிறைவேற்றுவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.